சாப்பாடு வெட்டியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அந்த வீடியோட கண்டினியூவேஷன் தாங்க இது. மாவிளக்கு செஞ்சு சாமி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ அதிலிருந்து கோவிலுக்கு போகலாம் வாங்க. கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம். கோயிலுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சுங்க. சாமியெல்லாம் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே இப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வெளியில் பார்த்திங்கன்னா சாமி ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, ஊர்வலமாக வருங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கரகமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. திருவிழாவுக்கு வந்தாவே பூ வாங்குறது வழக்கம் இல்லையா? பூ பார்த்திங்கன்னா அம்மா முன்னாடி வாங்கி கட்டிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கனகாமரம் பூ மட்டும் வாங்கி வைக்கிறாங்க. எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அம்மா வாங்கி பூ வச்சா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா அம்மா தாங்க பூ வச்சு விட்றாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா பூ வச்சு விட்டேன் எனக்கு. இப்போ பூவெல்லாம் வச்சாச்சு. இப்போ வாங்க கோவிலுக்கு போய் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. உள்ள கோவிலில் சாமி எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. திருவிழானாலே பார்த்திங்கன்னா கரகம் தாங்க ரொம்பவே ஃபேமஸ். இப்போ வாங்க கரகம் எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நைட்டெல்லாம் இந்த கரகம் செஞ்சுருப்பாங்க போல் இருக்குங்க. நாம் பார்த்திங்கன்னா விடியற் காலையிலே போயிருந்தோம். கரகம் பார்த்திங்கன்னா ரெடி தண்ணி அங்கே குடத்துல தண்ணி அப்படி ஊற்றக்கூடாது. ஊசிமா எடுத்து
திரும்ப கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஆடும் வெட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறமா தோலெல்லாம் உரிச்சிட்டு கறி வெட்டி சமைக்க வேண்டியதுதாங்க. ஆடு பார்த்திங்கன்னா தோல் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சமைக்க வேண்டியதுதாங்க. நான் சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க போயிடலாம். ஆடு வெட்டிட்டோங்க. ஆடு வெட்டுங்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பாடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க பசங்க. நல்லா ஒரே இலையில் போட்டு உடனே சாப்பிட்டுக்கிறாங்க. எதனா அந்த சாப்பாடு பண்ணீங்களா? அந்த குண்டா எதனா காலி ஆகுதா? அது அரிசி ஊற வச்சுட்டுக்குது. சாமான் மாதிரி குண்டா எதுவும் பத்தினா ஆடு பார்த்திங்கன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வெட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. இதை பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக வெட்டிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டியதுதாங்க. போட்டி ஈரல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. கறியும் பார்த்திங்கன்னா வெட்டிட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணிக்கு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிடுவாங்க. குழம்பு வறுவலுக்கு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக கறி வந்து வெட்டி கொடுத்துருவாங்க. நான் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அரிசி ஊற வச்சுட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆடு வெட்டி கறி கொடுத்த பின்னாடி அப்படியே 1 பை 1 சமைக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம், இது கூடவே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி குழம்புங்க, ஆட்டுக்கறி வறுவல், நல்லா பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் செய்ய போகிறோங்க. இதெல்லாம் தாங்க மெனு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கறி வெட்டி ஆனதுக்கப்புறமா 1 பை 1 சமைக்க வேண்டியது தாங்க. கறி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக தாங்க கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. போட்டியும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. கறியிலே பார்த்திங்கன்னா அதிக வேலை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த போட்டி க்ளீன் பண்ணுறது தாங்க. ஆட்டோடைய குடல் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டான வந்து சாமி வந்தாச்சு. சாமி கும்பிட்டு சமைக்கலாங்க.
ஆட்டுக்கறி குழம்புக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து 3 மூடி அளவுக்கு தேங்காய். அடுத்தது மசாலாலாம் இதில் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய் ஆடெல்லாம் வெட்டி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து ஆடெல்லாம் க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமும் ரெடி பண்ணியாச்சுங்க. எப்படி சமைக்கலாம் அப்படின்ற வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாங் ஆகிட்டதுனால பார்ட் 3ல் எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.